வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற செக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்து இதுவும் வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கும். அதை நம்ம கிளாரிஃபை பண்ணுறது தான் வந்து அவேர்னஸ் கொடுத்து தான் வந்து இந்த டாப்பிக்கே நம்ம எடுத்துருக்கோம். இப்போ மேஜராக என்னென்னு வந்து பார்த்தா இந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட்டு செக்ஸ் பொசிஷன் எதுன்றது பார்த்தா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு செக்ஸ்னா வந்து ஒரு அவேர்னஸே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியறதில்ல. அதனால தான் வந்து மேஜராக வந்து நிறைய இந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் ப்ராப்ளம் வருது. இதனால தான் வந்து நிறைய பேர் ஏன்னா வந்து இதில் அவேர்னஸ் இல்லை. அது வந்து மேஜராக நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தோன்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தால் நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் விஷயத்தில். இது வந்து மேஜராக நீங்கள் எந்த விஷயத்துலலாம் இதுவாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்ட்னரை கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். இது வந்து எப்படின்னா சில இதுலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அதை எந்த பொசிஷன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தா இது எந்த பொசிஷன் வந்து பெஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்தா இது டாகி ஸ்டைல் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு பொசிஷன் இருக்கத்திலே வந்து பெஸ்ட்டு பொசிஷன் வந்து அதுதான். எதனால் வந்து அந்த பொசிஷன் மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் டாகி ஸ்டைல்னு எப்படின்னா அதை லேடிஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க, ஜென்ட்ஸ் வந்து பேக்லேருந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தா டாகி ஸ்டைலு. அது நம்ம எப்படி அது எதனால் வந்து இந்த பொசிஷன் தான் பெஸ்ட்டு பொசிஷன் நம்ம சொல்கிறோன்னு வந்து பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் இது. என்ன எதனால் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் செய்யும் போதுன்னா இதுன்னு வந்து பார்த்தா மேஜராக வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். எதனால் வந்து பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இது இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக எடுத்துன்னு போய் இது பண்ணிங்கன்னு வந்து அதான் வந்து பெண் குறியில் ஆண்குறி வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே போயிடும். ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் உள்ளே போயிடுச்சுன்னு வந்து ஏன்னா அந்த வேறு எந்த பொசிஷனுமே வந்து அது மாதிரி உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த பொசிஷனில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதான் வந்து ஃபுல்லாகவே வந்து உள்ளே போயிடும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து அதிகமாகிடும். அது எதனால் வந்து சொல்கிறேன் பார்த்தா இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஜி ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பற்றி நான் இது இன்னும் கொஞ்ச நாள் போட்டேன். நான் உங்களுக்கு ஜி ஸ்பாட் பற்றி கிளியர் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இந்த பொசிஷன் நீங்கள் செய்யும் போது வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த ஜி ஸ்பாட்னு சொல்கிற பொசிஷன் அந்த ஜி ஸ்பாட் சொல்கிற இடத்த வந்து இது மாதிரி நீங்கள் உள்ளே வந்து டைரெக்டாக நீங்கள் இது மாதிரி ஃபுல்லு இது பண்ணும்போது தான் வந்து இந்த ஸ்டைலில் பண்ணும்போது தான் ஃபுல்லாக வந்து அது போய் கரெக்டாக அந்த ஜி ஸ்பாட்டை ரீச் ஆகும். அது மாதிரி பண்ணும்போது அந்த ஜி ஸ்பாட் மட்டும் ரீச் ஆகிட்டாலே வந்து பார்த்தா அதுதான் வந்து இருக்கத்திலே வந்து பார்த்தா ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பொசிஷனே வந்து அந்த ஜி ஸ்பாட்டுன்றது தான். அதை லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட்டு தான் வந்து மேஜர். அதை நீங்கள் தூண்டிட்டிங்கன்னு வந்து பார்த்தாலே ஈஸியாக வந்து அவங்க வந்து ஈஸியாக அந்த உச்சக்கட்டம் போக முடியும். இது உச்சக்கட்டம் போயிடாலும் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம சொல்ல முடியாது இந்த பொசிஷன் தான் பெஸ்ட்டு பொசிஷனு. இப்போ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் டாகி ஸ்டைல் அந்த பொசிஷன் வந்து முதல்ல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கே வந்து இது நம்ம பெஸ்ட்டு பொசிஷன் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். நம்ம அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா அந்த பொசிஷன் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதுதான் வந்து உங்களுக்கு தேவையான வந்து பெஸ்ட்டு பொசிஷனே வந்து அதுதான். இப்போ அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ண அதை வந்து மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து நீங்கள் மாற்றி இது பண்ணால் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றது வந்து அப்போ தான் வந்து தெரியும். நம்ம ஒரே விஷயத்தையே செஞ்சுட்டே இருந்தோன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து நம்ம நம்மளால் பெஸ்ட்டு இது எதுன்னு வந்து எப்படி நம்ம கண்டுக்க முடியும். டிஃப்ரெண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக வருது. ஏன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட கப்புளுக்கு வந்து தெரியும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு பொசிஷனே வந்து அதுதான். இது நம்ம எல்லா இதுலேயுமே வந்து எல்லாருக்குமே வந்து இதுதான் பிடிக்குன்னு வந்து நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதுவும் வந்து இதுலேயும் அப்படி தான் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் கேஸில் மெஜாரிட்டி ஆஃப் இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தா இது வந்து ஒரு பெஸ்ட்டு பொசிஷன் டாகி ஸ்டைல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பொசிஷன் அது. இது நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த பேஜ் ஆரம்பித்தது ஆல்ரெடி நான் சொல்லி நிறைய வந்து அவேர்னஸ் வந்து செக்ஸ் பற்றி அவேர்னஸ் இல்லைன்றதுக்கு அது எல்லாேருக்கும் சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்தா நம்ம இந்த பேஜே வந்து ஆரம்பித்தோம். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி வந்து டவுட் இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு கமெண்ட் லிங்க் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த விவரம் தெரியணும், இந்த விவரம் தெரியணுன்னு தான் வந்து நம்ம இந்த பேஜை ஆரம்பித்தது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது தான் அது வந்து பெஸ்ட்டாக இல்லையான்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.